ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டனி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக கடைகளில் வாங்குற மாதிரியே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் ஈஸியாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் பண்ணணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வறுத்த ரவை இல்லைன்னா வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட் சேர்த்திக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. அரை கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு 2 மிக்ஸர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டினதுக்கு அப்புறமா லைட்டாக கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகனட் இல்லை தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக பாதாம் இல்லை பிஸ்தாவை துருவிட்டு இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.